வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, போன சஷ்டி நாங்கள் விரதம் இருந்தோம். அந்த சஷ்டிக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுங்களா? ரொம்ப கஷ்டமாக இருந்தோம். கஷ்டம்னா கொஞ்ச நெஞ்சல். வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல, வண்டிக்கு டியூ கட்ட முடியல. வண்டிக்கு டியூ கட்டினா வண்டி சீசிங் பண்ண வந்துட்டாங்க. அந்த வண்டியை கொடுக்கலான்னா வண்டி என் கையில் இல்லை, அடமான வச்சுட்டேன். பண்டில் தீபாவளி பண்டு பிரிக்கிறாங்க, அந்த பண்டுக்கு என்னால் பணம் கொடுக்க முடியல. சின்ன சின்ன வீட்டுக்கு வர கந்துக்காரங்க, அவங்களுக்கு என்னால் பணம் கொடுக்க முடியல. ஏகப்பட்ட பிரச்சனை, ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ தான் என் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது என் கண்ணில் தென்பட்டுச்சு சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் இருந்தால் கடன்லாம் போயிடுன்னு சொன்னாங்க. நான் எனக்கு அதிகமாக நம்பிக்கை இல்லை. இப்போ முருகன் மேல் நம்பிக்கை இருக்குது, சஷ்டி விரதத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி நான் இருந்து தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஷ்டி விரதம் காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சு சாமி கும்பிட்டு குளிச்சுட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு, அந்த அன்னைக்கு ஃபுல்லாக தண்ணியை மட்டும் சாப்பாடாக எடுத்து விரதம் எடுத்துட்டு சாயங்காலம் 6-7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறமா சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 2 குழந்தைகளை கூப்பிட்டு விரதம் மாதிரி போட்டு ஒரு விரதம் இருந்தோம். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல, வண்டிக்கு பணம் கொடுக்க முடியல, சஷ்டி வீட்டு வாடகை கொடுக்க முடியல, கந்தில் பணம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். அதுபோக என் பையன் ஆசைப்பட்டிருந்த ஹைப்போ, ஒரே நிமிஷங்க பார்த்தீங்களா, ஹைப்போ இது என் பையன் ஆசைப்பட்டது, அதுவும் அவனுக்கு கிடைச்சிது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் பணம் நிறைய பேர்த்துக்கு நிறையா இருக்குது. ஆனால் பணமே இல்லாதவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கஷ்டமாக இருக்கா, சஷ்டி விரதம் இருந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். ட்ரை பண்ணி பாருங்களேன்.